Hello everyone, welcome to my YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம பைத்தானோட சீரீஸில் பைத்தானில் இருக்கக்கூடிய டியூப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் லிஸ்ட் எப்படி வந்து ஒரு கலெக்ஷனோ அதே மாதிரி டியூப்பிளும் ஒரு ஒன் ஆஃப் த கலெக்ஷன் தான். ஸோ பைத்தானுக்கும் இந்த பைத்தானில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குது. மற்றது எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராக்கெட் ரெப்ரசன்டேஷன். அப்போது லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம்னா இதை நம்ம டியூப்பிளில் அந்த பேரந்தசிஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம், அதாவது கர்வ் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுவோம். அப்படி கொடுக்கும்போது பைத்தான் இது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் டியூப்பிள் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்கெட்டே ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டுட்டீங்க கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் அப்படின்னா அப்பையும் பைத்தான் அதை டிஃபால்ட்டாக டியூப்பிளாகவே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஓகேவா, இங்கேயும் நம்மளால் மல்டிபிள் ஆஃப் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் லிஸ்ட்டில் பண்ணுற மாதிரி இங்கே மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியாது. அதாவது ஒன்ஸ் நம்ம உள்ள வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் புதுசாக போய் ஆட் பண்ணுறதோ இல்லை ஆல்ரெடி இருக்கிறத வந்து மாற்றுறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே இதில் நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் லிஸ்ட் அப்படிங்கிறது மியூட்டபிள் டைப்பாகவும் இந்த டியூப்பிள் அப்படிங்கிறத இம்மியூட்டபிள் டைப் அப்படின்னும் நம்ம பைத்தான் வந்து சொல்லுவாங்க. அப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆக்சஸ்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ள சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. ஒன்ஸ் கொடுத்துட்டா கொடுத்தது தான். ஓகேவா, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.